ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம தமிழ் டப்பிங்கில் ஒரு ஹாரர் த்ரில்லர் படமாக வெளியான குவாரண்டைன் படம் எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போறோம். ரெக் அப்படிங்கிற ஸ்பானிஷ் ஹாரர் படத்துடைய ரீமேக்கா இந்த படம் வந்திருக்கு. இந்த படத்துடைய கதை என்னன்னு பார்த்துடலாம். கதாநாயகி ஏஞ்சலா ஒரு ரிப்போர்ட்டரா இருக்காங்க. இவங்களும் இவங்களுடைய கேமராமேனான ஸ்காட்டும் பாத்தீங்கன்னா லாஸ் ஏஞ்சல்ஸ் ஃபயர் டிபார்ட்மெண்ட்டுடைய நைட் ஷிஃப்ட் எப்படி இருக்கு அப்படின்றத பத்தி லைவா ரிப்போர்ட் பண்றதுக்காக அங்க போறாங்க. அவங்களோட ஆக்டிவிட்டிஸ் எல்லாத்தையும் ரிப்போர்ட் பண்ணிட்டு இருக்கும்போது அங்க இருக்கிற ஒரு லோக்கல் அபார்ட்மெண்ட்ல இருந்து எமர்ஜென்சி கால் வருது. ஃபயர் ஃபைட்டர்ஸ் பாத்தீங்கன்னா போலீஸோட சேர்ந்து அந்த பில்டிங் குள்ள போறாங்க. அதை கவர் பண்றதுக்காக ரிப்போர்ட்டரா இருக்கிற கதாநாயகியும் அவங்களோட கேமராமேன் ஸ்காட்டும் அந்த பில்டிங் குள்ள போறாங்க. போன இடத்துல ஒரு வைரஸ் அவுட் பிரேக்கால அங்க இருக்கிற சில பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அவங்க போற எல்லாரையும் பாத்தீங்கன்னா அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதனால அந்த அபார்ட்மெண்ட்டே பாத்தீங்கன்னா அந்த டீமோட சேர்த்து குவாரண்டைன் பண்றாங்க. அந்த பில்டிங்ல இருக்கிற யாருமே வெளியே வர முடியாத ஒரு சூழல் உண்டாகுது. இதுக்கப்புறம் கதாநாயகியும் அங்க உள்ள போன அந்த டீமும் அவங்களோட உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் செஞ்சாங்க, இறுதியில அவங்களால அங்கிருந்து உயிரோட திரும்ப வர முடிஞ்சதா அப்படின்றத இந்த படத்துடைய கதையே. ஜெனிஃபர் கார்பெண்டர் ஸ்டார் ஆஃப் த ஷோ அவங்களோட சாமன் பெர்ஃபார்மன்ஸ் மூலமா இந்த படத்தை ஹோல்ட் பண்ணாங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். அவங்களுடைய பயத்தை வெளிப்படுத்துற மாதிரியான நிறைய சீக்வன்சஸ் இந்த படத்துல இருக்கும். அது எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களோட ஆக்டிங் மூலமா எலிவேட் பண்ணி காமிச்சிருப்பாங்க. அது பார்க்கிறதுக்கு ரொம்ப என்டர்டெய்னிங்கா இருக்கும். டைரக்ஷன் அண்ட் எக்ஸிகியூஷன் ரொம்ப நல்லாவே பண்ணிருக்காங்க. ஒன்ஸ் அந்த பில்டிங் வந்து குவாரண்டைன் பண்ணதுக்கு அப்புறமா டென்ஷன் பில்டிங் அப்படின்றது படம் ஆரம்பிச்சு முடிகிற வரைக்குமே ரொம்ப நல்லாவே மெயின்டைன் பண்ணாங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். படத்துடைய ஃபர்ஸ்ட் ஆக்ட் பாத்தீங்கன்னா கொஞ்சம் வந்து ஸ்லோவா இருக்கும் செகண்ட் ஹாஃப் வந்து கம்பேர் பண்ணும்போது. ஏன்னா அந்த ஃபர்ஸ்ட் ஆக்ட்ல பாத்தீங்கன்னா கேரக்டர் பில்டிங் அப்படின்றதுக்கு ஒரு டைம் எடுத்திருப்பாங்க. அது செகண்ட் ஹாஃப்ல பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே ஒர்க் அவுட் ஆகும். ஹீரோயின் கேரக்டர் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ரொம்ப நல்லாவே கனெக்ட் ஆகும். அவங்க எப்படியாவது அங்கிருந்து தப்பிச்சிடணும் அப்படின்ற ஒரு ஃபீல் வந்து ஆடியன்ஸ்க்கு விட்டு போகும். அதுக்கு காரணம் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல பண்ண அந்த கேரக்டர் ஆர்க் அண்ட் டெவலப்மெண்ட் தான் இந்த படம் நீங்க திரும்ப திரும்ப பாக்குற மாதிரியான ஒரு படமா அமைஞ்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லுவேன். கேமரா ஒர்க் பாத்தீங்கன்னா அடுத்த பிளஸ்ஸா அமைஞ்சிருக்கு. ஃபர்ஸ்ட் பர்சன் வியூல அவங்க எடுக்கப்பட்ட காட்சிகள் எல்லாமே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இந்த கேமரா ஆங்கிள்ஸ் மூலமா நம்மளே அந்த அபார்ட்மெண்ட்ல மாட்டிக்கிட்டோம் அப்படிங்கிற ஒரு ஃபீலை ரொம்ப நல்லாவே தந்தாங்க. படம் முழுக்கவே ஒரே அபார்ட்மெண்ட்லயே முடிஞ்சிடும். இருந்தாலுமே கதை வந்து ஒரே இடத்துல இருக்கு அப்படின்ற ஒரு ஃபீலே வந்து இந்த படம் பார்க்கும்போது இருக்காது. இந்த படத்துல ஹாரர் ஜெனரேட் பண்ண அந்த விதம் பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே இருக்கும். ஒரு ஹாரர் என்விரான்மெண்ட்டை ரொம்ப நல்லாவே எலிவேட் பண்ணி காமிச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். இது ஒரு பிளாட் ட்ரிவன் மூவி. ஒவ்வொரு சீக்வன்ஸ்லயும் ஒரு பிரச்சனை இருக்கும். அந்த பிரச்சனையை அவங்க எப்படி ஃபேஸ் பண்றாங்க அப்படின்றது தான் ஸ்கிரீன் பிளேவா வச்சிருக்காங்க. ஒரிஜினல் மூவியான ரெக் படத்தை விட இந்த படம் வந்து பெட்டரான ஒரு படம் இல்ல அப்படின்னே சொல்லலாம். பட் இருந்தாலுமே ஒரு பெஸ்ட் அமெரிக்கன் ரீமேக்கா இந்த படம் இருக்கு அப்படின்னே சொல்லலாம். படத்துடைய பேசிங் நல்லா இருக்கு. 2008 வெளியான சிறந்த ஹாரர் படங்கள்ல இதுவும் ஒண்ணு. இது ஒரு டாப் சினிமா, மிஸ் பண்ணாம பாருங்க. படத்துல அடல்கான வயலண்டான சீக்வன்ஸும் இருக்கு. அதுக்கு ஏத்த மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. குவாரண்டைன் படத்துக்கு எங்களோட ரேட்டிங் 7/10.